நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழகத்தில் 12 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை, ஆற்காடு, திமிரி, கலவை, வாலாஜாப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்போது சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். பழனியில் சிறுநீர் குழாயில் அடைத்திருந்த கல்லை சித்த வைத்தியம் மூலம் அகற்றிய மருத்துவர் சாதனை. அறுவை சிகிச்சை இல்லாமல் சிறுநீர் குழாயில் அடைத்துள்ள கல்லை அகற்ற முடியும் என தெரிவித்துள்ளார். பழனி நகரில் செயல்பட்டு வருகிறது போகர் புலிபாணி சித்த வைத்தியசாலை. சித்தர் புலிபாணி வாரிசுகள் வழிவந்த மருத்துவர் கல்பனா புலிபாணி மற்றும் மருத்துவர் பன்னீர்செல்வம் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சித்த வைத்தியம் செய்து வருகிறார்கள். நீண்ட நாட்களாக சிறுநீரக கல் அடைப்பு காரணமாக பாதிக்கப்பட்ட தேனியை சேர்ந்த செல்வம் என்பவர் மருத்துவமனைக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள வந்துள்ளார். பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுநீரக குழாயில் கல் அடைப்பின் அளவை தெரிந்து நமது முன்னோர்கள் பயன்படுத்திய சித்த ஆயுர்வேத வைத்தியத்தின்படி மருந்துகள் தயாரித்து வழங்கியுள்ளனர். சித்த மருந்துகளை எடுத்துக்கொண்ட செல்வத்திற்கு சில நாட்களில் சிறுநீரக குழாயில் இருந்த கல் கரைந்து வெளியேறியுள்ளது. வெளியேறிய கல் சுமார் 1.5 cm அளவில் இருந்துள்ளது. மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து அகற்ற வேண்டும் என கூறிய நிலையில் சித்த வைத்திய மருந்துகள் எடுத்துக்கொண்டதன் மூலம் கல் வெளியேறியதால் செல்வம் மகிழ்ச்சி அடைந்துள்ளார். 2 சென்டிமீட்டர் வரை கல் அடைப்பை சித்த வைத்தியம் மூலம் எளிமையாக சரி செய்ய முடியும் என மருத்துவர் கல்பனா மற்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளனர். எம்எம்க்கு மேலே இருந்திருக்கு இந்த ஸ்டோனோட சைஸு. நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க, ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. சர்ஜரி தான் ஆப்ஷனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வரவர். அதனால் நம்ம மருந்திலே, நம்ம சித்த ஆயுர்வேத மருத்துவத்திலே அதை வெளியேற்றணும்னு சொல்லி நானும் டாக்டரும் அதை பிளான் பண்ணி இப்போது நிறைய சித்த மருந்துகள்லேயும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் அவருடைய ஸ்டோனை ஆப்ரேஷன் செய்யாமல், அதாவது சர்ஜரி இல்லாமல் இயற்கையாகவே நம்ம மூலிகை மருந்தால் அவங்களுக்கு இந்த ஸ்டோன் வெளியேற்றிருக்கோம். செல்வம், தேனி மாவட்டம், கிராமம் வடவுப்பட்டி. நான் எனக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணேன். வழியை நேரம் தாங்க முடியல. 6 மாதமாக வெளியே பார்த்தேன். இது ஸ்கேன் எடுத்து பார்க்க சொன்னாங்க. அது பணம் பார்த்தோன்னா எனக்கு பணம் அவ்வளோ வசதி, 2 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க. எனக்கு அவ்வளோ வசதி இல்லை பார்க்குறதுக்கு. நான் இப்போ பழனிக்கு வேலைக்கு வந்து புலிப்பாணி ஆசிரியர் கேள்விப்பட்டேன். போகர் புலிப்பாணின்னு சொல்லி நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். சொன்னாங்க ஆளுங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ இந்த 1 மாதம் எனக்கு இந்த பிரச்சனைலாம் மாற்ற 2 நாள் சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டு வந்தேன். இப்போ நல்லா இருக்குது. எனக்கு கல் வெளியே இருந்துச்சு. எனக்கு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. எனக்கு முடியல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்து வராரு. ஆக்சுவலி இவருக்கு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துச்சு. எங்கெங்கேயோ போய் பார்த்துருக்காரு. 1 லட்சம் 2 லட்சம் கட்டுங்க, சர்ஜரி மூலமாக அதை வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோன் ரொம்ப பெரிய சைஸாக இருந்தனால ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. நம்மக்கிட்ட டையூரெட்டிக், அதாவது நீர்மூழ்கி கஷாயம், நெரிஞ்சல் கஷாயம், அந்த மாதிரி கிட்னி ரிலேட்டடான மெடிசன்ஸ்லாம் நாங்கள் கொடுத்தோம். ஒரு 2 சிட்டிங் வந்திருப்பார். அதாவது 1 மந்த்துக்கு மெடிசன் கொடுத்தோம். இப்போ 1 மந்த்லேயே 15 mm ஸ்டோன் வெளியாகிருக்கு. இப்போ பெயின் எதுவும் இல்லாமல் நல்லா இருக்கார். பெண்களுக்கு ஏற்படுகின்ற யூட்ரஸ் ப்ராப்ளம், ஸ்கின் டிசீஸு, வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்துக்குமே இங்கே. சினிமா பாணியில் பழனி முருகன் கோவில் உண்டியலில் பணம் திருடியவர் கைது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய உண்டியலில் ஒட்டஞ்சத்திரம் போர்டு வார்பாட்டியைச் சேர்ந்த மகேந்திரன், வயது 37. இவர் பழனி முருகன் கோவில் முன் வெளிப்பிரகாரத்தில் இருந்த உண்டியலில் பணம் செலுத்தும் பகுதியில் பேப்பர் அட்டை வடிவத்தில் நூல் கட்டி தடை ஏற்படுத்தி உண்டியலில் விழும் பணம் அவர் ஏற்படுத்திய தடைப்பகுதியில் சேர்ந்துள்ளது. அந்த பணத்தை எடுக்க வந்த அவரை கண்காணித்த கோவில் அதிகாரி மற்றும் ஊழியர்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 5200 பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வடசென்னையில் தேசிய அளவில் தங்கம் வென்ற மாணவர்கள் ஜாக்கி சான் ஜெட்லி செய்யும் சாகசங்களை செய்து பார்வையாளர்களை ஈர்த்தனர். கட்டணம் இல்லாமல் பயிற்சி தரும் பயிற்சியாளர் தேசிய அளவில் 15க்கும் மேற்பட்ட தங்க பதக்கங்களை வென்று அசத்தல். வடசென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் தனியார் பயிற்சி மையம் வைத்து பயிற்சியாளர் விசாகபதி என்பவர் கட்டணம் இல்லாமல் மாணவர்களுக்கு
ஊசு கலையை கற்றுத் தருகிறார். பல்வேறு பயிற்சி முறைகளில் பிரிவில் அமைந்துள்ள இந்த போட்டியில் தன்னுடைய மாணவர்கள் கலந்து கொண்டு இதுவரை 15க்கும் மேற்பட்ட தங்க பதக்கங்களை தேசிய அளவில் வென்றிருக்கிறார்கள் எனவும் அதில் பலர் அரசு வேலைகளுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்றிருக்கிறார்கள் என்றும் கட்டணமில்லாமல் இந்த பகுதியைச் சேர்ந்த 3 வயது முதல் 25 வயதிற்கு மேற்பட்டோருக்கு எல்லாம் இந்த கலையை கற்றுத் தருவதாகவும் இதன் மூலம் உடல் ஆரோக்கியம், மன அமைதி போன்றவை பலப்படும் என்றும் கூறுகிறார். ஆங்கில படங்களில் ஜெட்லி, ஜாக்கி சான் செய்யும் சாகசங்களை பயிற்சி பெற்ற மாணவர்கள் அச்சசலாக அப்படியே செய்து காட்டி அசத்துகின்றனர். வணக்கம். ஊசு தற்காப்பு கலை இது சென்னையில் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ மாணவர்களுக்கு இந்த சம்மர் டைம்ல அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ கோர்ஸாகவும் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கலையை அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா இந்த கலையுடைய அவங்களுடைய மனசு, அவங்க மைண்டு, அவங்க உடம்பு மூணுமே மனசு நல்ல ஒரு தெளிவா இருக்கும். மைண்டு கொஞ்சம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ற நாலேஜ் வரும். உடம்பு நல்ல ஸ்பீட், பவர் எல்லாமே கிடைக்கும் இந்த கலையை கத்துக்கிட்டாங்கன்னா. இது பக்காவான ஸ்போர்ட்ஸ். இது ஏரோபிக்ஸ், ஜிம்னாஸ்டிக், யோகா. இந்த கலையை நம்ம நாட்டு போர்க்கலை தான். ஆனா இன்னைக்கு ஊஷு, கூஃபு, சைனா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சைனால இருக்கிறவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களே இது சவுத் இந்தியன் ஆர்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நிறைய பார்த்திருப்போம், நிறைய படங்கள்ல கேட்டிருப்போம். இப்போ 7ஆம் அறிவுல கூட சொல்லியிருப்பாங்க போதி தர்மர்னு சொல்லிட்டு. அவரு நம்ம நாட்டு தமிழர் தான். அவரு தான் இங்கிருந்து போய் அந்த கலையை சொல்லி கொடுத்திருக்காரு. புத்தருடைய சீடர் அவரு. இப்போ அவங்க மாதிரி ஆண்கள்லாம் இந்த கலையை அழியாம இருக்கிறதுக்காக சைனால போய் சொல்லி கொடுத்து இன்னைக்கு நமக்கு ஸ்போர்ட்ஸா வந்துருச்சு. இன்னைக்கு இந்த பக்கா ஸ்போர்ட்ஸ்ல இந்த மாணவர்கள் எல்லாருமே மெடல் வாங்கியிருக்காங்க. நேஷனல் லெவல்ல மெடல் அடிச்சிருக்காங்க. ராபியா அண்ட் தருண் ராஜ் இப்ப இவங்க மெடல் அடிச்சு இவங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் படிக்கிறாங்க. காலேஜ் சீட் கிடைக்குது. இப்ப ஸ்கூல் கேமுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த ஸ்கூல் கேம்ல நிறைய பசங்க பிரைஸ் வாங்கிட்டு காலேஜ் சீட்லாம் வாங்குறாங்க. இப்ப இந்த ஸ்கூல் கேம்னு வரும்போது கார்பரேஷன் ஸ்கூல் பசங்க எல்லாருக்குமே நான் ஃப்ரீயா கோச் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா அவங்களும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அவங்களுக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடைக்கணும், காலேஜ் சீட்டு ஃப்ரீயா இடம் கிடைக்கணும். இன்னொன்று இந்த தற்காப்பு கலை கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க டிசிப்ளினா இருப்பாங்க, உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதனால அவங்களுக்கு இந்த கலையை சொல்லி கொடுக்கலான்றது என்னுடைய விருப்பம். கிரஹாம் பெல் உலக சாதனை நிகழ்ச்சி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கில் வைத்து தமிழ்நாடு குமரி மின்னல் சிலம்பாலயம் சார்பாக தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக 750 மாணவ மாணவிகள் இணைந்து தமிழர்களின் பல்வேறு கலைகள் மற்றும் விளையாட்டுக்களை 1 மணி 60 நொடிகள் தொடர்ந்து செய்து கிரஹாம் பெல் உலக சாதனை புத்தகத்தில் உலக சாதனையாக இடம் பதித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு குமரி மின்னல் சிலம்பாலயத்தின் நிறுவனர் மின்னல் சந்திரன் ஆசான், செயலாளர் விமல் பிரகாஷ் ஆசான், பொருளாளர் வினோ பிரகாஷ் ஆசான் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி கிரஹாம் பெல் நிறுவனத்தில் இருந்து ஸ்ரீதர் மற்றும் மாரி செல்வம் ஆகியோர் பார்வையில் நடைபெற்றது. இந்நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக பால்வளைத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், இந்திய பாரத் சேவக் சமாஜ் மக்கள் மன்றத்தின் துணைத் தலைவர் டாக்டர் ஜெயா கிருஷ்ணன், நாகர்கோவில் எம்எல்ஏ எம்.ஆர். காந்தி கலந்து கொண்டு சிலம்பம் மற்றும் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுக்கள் மற்றும் கலைகளை மீட்டெடுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சொற்பொழிவுகளை பகிர்ந்து கொண்டார்கள். மேலும் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகள் மற்றும் அனைத்து ஆசான்மார்களுக்கும் பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார்கள். நிகழ்ச்சியில் டாக்டர் சிலம்பு சுரேஷ், டாக்டர் ஆஷா, முன்னாள் ஊராட்சி தலைவர் முத்து சரவணன், இலவச விபத்து ஆம்புலன்ஸ் சேவை உரிமையாளர் ராஜன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக சகாயராஜன். காங்கிரஸ் சார்பில் ஆட்டோ ஓட்டுநர் மகளுக்கு பாராட்டு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மீனம்பூர் கிராமத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கவுஸ் மொய்தீன், அங்கன்வாடி பணியாளர் ஐஷா பேகம் தம்பதியினரின் 2வது மகள் பஹீசா பர்தீன் செஞ்சி அல் ஹிலால் மெட்ரிகுலேஷன் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியில் 494 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். இவரது தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஆவார். இவர் போதிய வருமானம் இல்லாத போதும் தனது பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று கஷ்டப்பட்டு படிக்க வைத்துள்ளார். பஹீசா பர்தீன் தனது தந்தையின் கஷ்டத்தை உணர்ந்து படித்து அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார்.
இந்த மாணவியை இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் பாராட்டு தெரிவிக்கும் வகையில் செஞ்சி வட்டார காங்கிரஸ் தலைவர் வழக்கறிஞர் சக்திவேல் தலைமையில் மாணவிக்கு கிரீடம் சூட்டி சால்வை அணிவித்து கௌரவித்து வாழ்த்து தெரிவித்தனர். விவசாய அணி மாவட்ட தலைவரும் பாரத் மித்ர அறக்கட்டளை மாநில ஒருங்கிணைப்பாளரும் அகலூர் ஜோலாதாஸ் ஏற்பாடுகள் செய்திருந்தார். நிகழ்ச்சியில் அரங்க சிவகுமார், அன்புச்செழியன் பர்வீன், VAO பன்னீர்செல்வம், லியாக்கத், ஹாரிகா அஞ்சும், சாய்மா பேகம் ஆகியோர் மாணவியை வாழ்த்தி பாராட்டு தெரிவித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். அஸ்ஸலாமு அலைக்கும், அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து கவ் ஃபைசா ஃபரீன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மீனம்பூர் கிராமத்தில் நான் எங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டுறாங்க. இப்போது 10ஆம் வகுப்பு எழுதின தேர்வில் 500க்கு 494 மார்க் எடுத்தேன். இதுக்கு எங்கள் பெற்றோர்களுக்கும் என்னோட ஆசிரியர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. அவரோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு நான் இந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்தேன். அவர் நல்லா படிக்கலனாலும் அவருடைய ஆசையை தன்னுடைய குழந்தைகளை வச்சு பார்க்கணுன்னு எங்கள் எல்லாரும் படிக்க வச்சாங்க. நாங்கள் எல்லாரும் 3 குழந்தைங்க. அதில் 2வது பொண்ணுனா நான் இந்த மார்க் எடுத்து எங்கள் பெற்றோர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தந்தேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்கூல் அலிலால் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூலுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.